அதற்கு ஒன்றும் குறுக்கு வழி எதுவும் கிடையாது. மிகவும் கடினமான வழிதான். திரைப்பட ரசனையை வளர்த்து கொள்வது எப்படி? 6 மணி நேரம் பொழுது போக்குறதுக்கு அவங்களுக்கு தமிழ் சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியல. தமிழ் சமூகம் ஒரு சீரழிந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பாட்டு சீனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 நிமிஷம், அதுக்குள்ளே ஒரு 300 கட் பண்ணியிருப்பான். இடுப்புக்கு ஒரு ஷாட்டு, உதட்டுக்கு ஒரு ஷாட்டு, இன்னும் சொன்னால் மேடையில் சொல்ல முடியாது. இப்படி ஷாட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். 300 தடவை கட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆசிரியத்துவம்ங்கிறது வேற மாதிரி ஆகிப்போச்சு. அறிஞர், வல்லுனர், பொழிஞர் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். டிஸ்கவரி, 0 டிகிரி, லாஜலீலா, காமரூப கதைகள், தேகம் என 7 நாவல்களும், நேனோ, மதுமிதா சொன்ன பாம்பு கதைகள், ஷேக்ஸ்பியரின் மின்னஞ்சல் முகவரி, கடல் கண்ணி, முத்துக்கள் 10 போன்று கிட்டத்தட்ட 9 சிறுகதை தொகுப்புகளையும், கோணல் பக்கங்கள், திசையறியும் பறவைகள், வரம்பு மீறிய பிரதிகள், தப்பு தாளங்கள், கடவுளும் நானும், வாழ்வது எப்படி, கெட்ட வார்த்தை போன்று ஏறத்தாழ 23 கட்டுரை தொகுப்புகளையும், 2ஆம் மாற்றம் என்ற நாடகத்தையும், லத்தீன் அமெரிக்க சினிமா ஓர் அறிமுகம், தீரா காதலி, கலகம், காதல், இசை போன்று 7 சினிமா விமர்சன நூல்களையும், அரசியல் கட்டுரைகள், நேர்காணல், கேள்வி பதில் என்று நாவல், சிறுகதை, கட்டுரை, திரைப்பட விமர்சனம், நேர்காணல், நாடகம் என்று அனைத்து துறைகளிலும் ஆழங்கால் பட்டவர். மேலும் தி எக்கனாமிக் டைம்ஸ் தேர்ந்தெடுத்த இந்த 10 ஆண்டுகளில் சிறந்த 10 இந்தியர்களில் இவரும் ஒருவர். 2001 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தி ஹிந்துவின் 2014 வெளியிட்ட மனதில் புதைந்த 25 முகங்களில் இவரும் ஒருவர். 2019 கண்ணதாசன் விருது பெற்றவர். 2013 ஜான் மிக்கல்சிக்கு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2024 நான் தான் அவுரங்கசீப் நூலுக்கு கிராஸ்வேர்ட் விருதை பெற்றவர். நல்ல மனிதர், அன்பு நண்பர் சாரு நிவேதிதா அவர்களை திரைப்பட ரசனையை வளர்த்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக என்னோட வாழ்க்கையில், எழுத்து வாழ்க்கையில் எப்போதுமே 10 மணி செஷன் தான் கொடுப்பாங்க. 10 மணிக்கு எல்லாம் வர்றது கஷ்டங்கிறதுனால இருக்கைகள்லாம் காலியாக தான் இருக்கும். ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்லையும் காலையில் 10 மணி செஷன் தான் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. திரைப்பட ரசனையை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிற தலைப்பு அதற்கு ஒன்றும் குறுக்கு வழி எதுவும் கிடையாது. மிகவும் கடினமான வழிதான். திரைப்பட ரசனையை வளர்த்து கொள்வது எப்படி? நான் சில வழிமுறைகளை சொல்கிறேன். முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கங்க, அல்லது இந்த பேச்சை மீண்டும் கேட்டு பயன்பெறலாம். நான் ஒரு சுமாராக 50 ஆண்டுகளாக உலக சினிமாவை பார்த்து இந்த விஷயங்களெல்லாம் தொகுத்து வச்சுருக்கேன். அந்த சாரத்தில் ஒரு துளியை இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கலாம். 1978 என்னுடைய உலக சினிமா ரசனை தொடங்குகிறது. அந்த சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னால்
நாம் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதையும் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயிலில் அந்த டீலக்ஸ் வகுப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரொம்ப காசு. அதில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 6 பேர் பலதரப்பட்ட வயது வித்தியாசத்தில் இருந்தாங்க. அதாவது ஒரு 22லேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் அந்த 8 பேர் இருந்தாங்க. அந்த வயசு வித்தியாசம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரே வயசாக இருந்தால் கூட ஏதோ ஒரு செட்டை சேர்ந்தவங்கன்னு தெரியலாம். இது வந்து 22 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து 6 மணி நேரம் வருது. அந்த 6 மணி நேரமும் எவ்வளவு அதிகமாக கூச்சலிட முடியுமோ அவ்வளவு அதிகமாக சினிமா பாடல்கள், அந்தாக்ஷரி, அது இது, அப்புறம் சினிமா பெயர்கள், இதை வச்சே விளையாடிக்கிட்டு எனக்கு வந்து நான் மனநோய் வந்துடுமோ, மென்டல் ஆகிடுவோமோன்னு நினச்சிட்டேன். 6 மணி நேரம் என்னால் அதை தாங்கவே முடியல. 6 மணி நேரம் பொழுது போக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியல. அந்த கம்பார்ட்மெண்ட்டே உடஞ்சிருங்கிற அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. இந்த மாதிரிலாம் உலகத்தில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த இடத்துலையுமே நடக்காது. ஏன்னா வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பேசுகிறதுக்கு. 6 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் சினிமானாலும் ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் தூங்கவாவது செய்வாங்க. அப்படி வந்து எனக்கு வந்து அது ஒரு மனநோயாளிகளோட கூட்டத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதை தான் இங்கிலீஷில் வந்து ஃபிலிஸ்டைன் அப்படிம்பாங்க. ஃபிலிஸ்டைன்னா மூடர் கூட்டம். வேற எதுவுமே தெரியல, வேற எதுவுமே தெரியாது. நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபிலிஸ்டைன் தன்மையோட ஒரு உதாரணமாக அங்கே போய் பவா செல்லத்துறை வந்து ஏதோ ஒரு கதையை சொல்ல போக இலக்கியத்திலிருந்து ரொம்ப அவமதித்து அவரை வெளியே அனுப்புனாங்க. நீங்கள் வந்து ஒரு காமன் மேன்கிட்ட, தமிழ்நாட்டில் ஒரு சராசரி மனுஷன்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது. உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லிடுவான். அப்படி தான் இருக்குது அந்த பிக் பாஸில் வர்ற இளைஞர்களோட, அல்லது எந்த வயதினராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிலிஸ்டைன் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இன்னொரு உதாரணமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையன் +2 படிக்கிறான், +2 முடிச்சிட்டான். ரொம்ப பிரைட்டான ஆள், ஸ்கூலில் வந்து நல்ல பேர் எடுத்தவன், கராத்தே தெரியும், சங்கீதம் தெரியும், இப்படி பல விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ப்ராடிஜி மாதிரியான ஒரு பையன். அவன் நல்லா வரையவும் செய்வான். அங்கிள், நான் ஒரு நல்ல ஒரு இது வரைஞ்சிருக்கேன், அப்படியே உங்களை பார்த்து அப்படியே வரைஞ்சிருவான். ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தா நடிகர் அஜித்தை வரைஞ்சி வச்சுருக்கான். அவனுக்கு அதை எல்லாரும் பாராட்டாங்க. ஏன்னா அஜித் அப்படியே ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும்தான் அவனை திட்டினேன். ஏண்டா, உனக்கு தமிழ் சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? வரைகிறதுக்கு கூட உனக்கு ஒரு பர்சனாலிட்டியுமே, உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே தெரியாதா? அது வந்து இந்த ஃபிலிஸ்டைன் சொசைட்டியோட ஒரு குறியீடு மாதிரி எனக்கு அது தோணுச்சு. நல்லா படிக்கிற பையனே எப்படின்னா, பலதரப்பட்ட கலைகளில் ஆர்வம் உள்ளவனே எப்படின்னா, மற்ற இளைஞர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அப்போது சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாத, அதுவும் தமிழ் ஜனரஞ்சக சினிமா, தமிழ் சமூகம் ஒரு சீரழிந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு நிலைமையை பார்க்கவே முடியாது. அதுக்கு நான் இந்த 1 ஹவரில் வந்து
அந்த ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமாக அலசுவோம். மிக முக்கியமாக கேரளத்திலேயோ வங்காளத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. மலையாளத்தில் நான் மாத்தியம்ங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு 3 வருஷம் ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தேன். மம்முட்டியை ஒரு நாள் ஒரு இலக்கிய சந்திப்பில் பார்த்தபோது என்கிட்ட ஒரு மாணவனை போல கைகட்டி, ரொம்ப உயரமாக இருப்பார் இல்லையா, குனிஞ்சு ஒரு ஆசிரியர்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ஆசான்கிட்ட பேசுகிற மாதிரி குனிஞ்சு இப்படி கைகட்டி நின்று அந்த மாத்தியமம் பத்திரிக்கையில் நீங்கள் எழுதின தப்புத்தாளங்களை தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் விவாதம் பண்ணிகிட்டு இருந்தார், பேசிகிட்டு இருந்தார், அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே இல்லை. இங்கே நடிகர்கள் முன்னால் நாங்கள் தான் கைகட்டி நிற்க வேண்டியிருக்கு. இது தமிழ் சினிமாவோட ஆக்கிரமிப்பை பற்றி சொல்கிறேன்னா. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். இங்கே தமிழ் சினிமாவோட இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா, விளைவு என்னென்னா, தாக்கம் என்னென்னா, ஹீரோ வர்ஷிப். அந்த ஹீரோ வர்ஷிப் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது அதுதான் இன்னையோட பேச்சோட மிக முக்கியமான பகுதி. ஏன் இந்த ஹீரோ வர்ஷிப் நடக்குது? இந்த ஹீரோக்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இவங்க என்டர்டெய்னர்ஸ் தான். ஏன் என்டர்டெய்னர்ஸ் மட்டும்னு சொல்கிறேன்னா, இங்கே சினிமா ஒரு ஆர்ட்டாக மாறலை. தமிழ் சினிமா ஒரு கலை வடிவமாக மாறலை. மாறினாதான் அவங்கள கலைஞர்கள்னு சொல்ல முடியும். இப்போ ஸ்வீடனில் பெர்க்மன், ஜப்பானில் அகிரா குரோசோவா, ரஷ்யாவில் டர்காவ்ஸ்கி, இவங்கெல்லாம் கலைஞர்கள். ஆனால் இங்கே ஹீரோக்கள் மட்டும் உருவாகிறாங்களே இல்லையா, அந்த ஹீரோ மாறிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி சிவாஜி கணேசனோட ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனையோ அல்லது இன்னொரு ஒரு பாசமலரையோ பாவ மன்னிப்பையோ போட்டால் டீனேஜ் பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு ஏதோ காமெடி படம் பார்க்குற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்படி மாறிடுச்சு, ரசனை மாறி போச்சு. தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர். அவர் மேடையில் பாடினார்னா மரத்தில் வெறும் மனிதர்களாக இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு மரத்தில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு தடவை அந்த மின் கம்பி பட்டு ஒருத்தர் இறந்தும் போயிட்டார், கீழே விழுந்து. அப்படி உயிரை கொடுத்து எம்கேடி பாகவதருக்கு கேட்குதா? பாகவதர் அவர் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாருங்க. தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு கொலைகேஸில் மாட்டி அந்தமான் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தார். திரும்ப வரும்போது இங்கே திராவிட இயக்கத்தோட தாக்கம் தமிழ் சினிமாவில், பராசக்தி, வசனம், இளங்கோவனோட வசனம், இப்படி அந்த 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 பாணியே மாறி போச்சு. அப்போ அவர் செல்லா காசா போயிட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு சர்க்கரை வியாதினால் கண்ணும் போயிடுச்சு. அவர் வாங்கின கடன்னால் அவர் கொஞ்சம் சுய அபிமானம் உள்ளவர், சுயமரியாதை உள்ளவர். அதனால் ஒரு 1 கோடி ரூபாய் வீட்டை கடனை அடைக்கணும்னு சொல்லி 1 லட்சத்துக்கெலாம் விற்றுருவார். விற்றுட்டு கையில் காசும் இல்லை, கண்ணும் போயிடுச்சு. ஒரு அம்மன் கோவிலில் போய் உட்காந்துட்டு, அம்மா எனக்கா இந்த நிலைமைன்னு உட்காந்துருக்கும்போது தரையில் நங்குன்னு ஒரு காயின் விழுந்த சத்தம் கேட்டிருக்கு. அந்த நாணயத்தோட சத்தத்தை
நான் 7 ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் புகழோட உச்சியில் இருந்தாலும் நீங்கள் வெறும் என்டர்டெய்னர் அப்படின்னா இதான் நிலைமை. நாணய சத்தம் தான் கேட்கும். கண் பார்வை இல்லாத பிச்சைக்காரன்னு நினச்சி ஒருத்தர் காசு போட்டிருக்காரு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு. அதுதான் வெறும் பொழுதுபோக்காளர்களின் என்டர்டெய்னர்ஸாக மட்டும் இருந்தால் அதுதான் நிலைமை. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். நான் ஒரு சில படங்களை பற்றி சொல்கிறேன். அந்த படங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இங்கே கம்மி. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு திரைப்பட ரசனையை வளர்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும் இந்த படங்களை பற்றி. முதல் படம் தி ஃபிஃப்த் சீல். இது 1976 எடுக்கப்பட்ட படம். ஜொல்தான் ஃபாப்ரி தான் இதோட இயக்குனர். எப்படி எழுதலாமா? அதிலே வருது. ஓகே, நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துக்கலாம். ஜொல்தான் ஃபாப்ரி, தி ஃபிஃப்த் சீல். இந்த படத்தை நான் 1978 பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் பார்க்கல. ஆனால் அந்த படத்தோட காட்சிகள், அந்த படத்தோட கதை எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. விரிவாக பேச வேண்டாம், நேரம் இருக்காது. ஏன்னா அது ஒரு ஃபுல் டே உட்காந்து பேசினா தான் அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி உங்கள்கிட்ட பேச முடியும். அந்த படத்தை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, 1978 பார்த்த படத்தை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கதையை ஒன்லைனில் சொல்லிடுறேன். அப்போ தான் அந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். 2ஆம் உலக யுத்தம். இவர் ஹங்கேரியன். இவர் ஜொல்தான் ஃபாப்ரி ஒரு ஹங்கேரியன். ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்டில் ஜெர்மன் நாசி ஆர்மி ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அங்கே ஒரு 3 பேர் பாரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் அந்த நாசி ஆர்மியை எதிர்க்கிற ஒரு புரட்சியாளர். மீதி 2 பேர் அவரோட நண்பர்கள். கதையோட முடிவுக்கு வந்துடும். அந்த 3 பேரையும் கேப்சர் பண்ணிட்டாங்க ஆர்மி. புரட்சியாளனை கட்டி போட்டு அடின்னு அடித்து கிட்டத்தட்ட குத்துயிரும் குலையுயிருமா இருக்கிற ஒரு நிலைமையில் மீதி 2 பேரையும் அவனை அடிச்சுட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு, ஒரு அரைஞ்சா செத்துருவான், அரைஞ்சிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாரு இராணுவ அதிகாரி. சோல்ஜர் சொல்கிறான், 2 பேரையும் சுற்றுவோம், புரட்சியாளனுக்கு அவன் எல்லாம் சதிகாரனுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க நண்பர்கள், அதனால் சுற்றுவோம் அப்படின்னு. டேய் முட்டாள், சுடக்கூடாதுரா, அவங்க ஆன்மாவை செதைச்சு அனுப்பணும், அடிச்சுட்டு போக சொல்லு. ஒருத்தன் போவான், உயிருக்கு உயிரான நண்பர்கள், ஒரு அடி அடித்தா செத்துருவான். ஏன்னா அவனை அந்த அளவுக்கு அடித்தாச்சு, அவனால் அடிக்க முடியாது. கிட்டக்க போவான், ஆனால் அடிக்க முடியாது. அவனை சுற்றுவாங்க. இப்போ 3ஆவது ஆள், நீ நமது தேசத்துக்கு பற்றா இருக்கியா, தேசப்பற்றோடு இருக்கியா இல்லை தேச துரோகியா அப்படின்னு அந்த இராணுவ அதிகாரி கேட்பார். இவன் நேராக போவான், 2 அரைஞ்சிட்டு போயிடுவான். அப்போ சொல்லுவான், அவனால் இன்னுமே சாகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது, ஆன்மாவை சாகடிச்சிட்டோம், அவன் வெறும் நடைப்பினம். ஆனால் அவன் ஏன் அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா, அந்த போரில் பாதிக்கப்பட்ட யூத குழந்தைகள் 30 பேரை அவன் வளர்க்குறான். அவன் செத்துட்டான்னா அந்த 30 குழந்தைகளும் செத்துரும். இப்போ எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் என்ன வேணாலும் குற்றச்செயலில் ஈடுபடுவேன். ஏன்னா என்னை நம்பி 10 பூனைக்குட்டிகள் இருக்கு வீட்டில். நான் இல்லைன்னா அந்த பூனைக்குட்டிகள்லாம். இப்போ பெங்களூரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 50 வயசு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார். அவருக்கு ஒய்ஃப்லாம் இல்லை, அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அவர்கிட்ட ஒரு 15 பூனை இருக்குது. அந்த பூனைகள்லாம் அவர் செத்துட்டாரு, அந்த 15 பூனையும் செத்துரும்.
ஏன்னா அது வெளியில் வர முடியாது. அதுங்களுக்கு வந்து வெளியில் அடிபட்டு செத்துரும். அதுங்களுக்கு வந்து டொமஸ்டிக் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் பழக்கம். உடனே என்னோட தோழி ஒருவர் பெங்களூரில் இல்லை, திருப்பதிக்கு போய் அந்த 10 பூனையையும் பல ட்ரிப்பு காரில் அழைச்சிட்டு வந்து இப்போ வளர்க்குறாங்க. ஸோ இந்த சாய்ஸ் பற்றி பேசுகிறேன். சாய்ஸ், கமிட்மெண்ட், இதெல்லாம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபியில் சாய்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பகுதி வருது. யூ ஹாவ் டு சூஸ். சாய்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியலிசத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி சாய்ஸ். ரெண்டாவது கமிட்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு படமாக இருக்குது. அப்படின்னா நம்ம உடனே தமிழ் சினிமாவில் நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதை டைடாக்டிக்னு சொல்கிறது. இங்கே மாரல் சயின்ஸ் இல்லை. அந்த சிச்சுவேஷன் அப்படியே இருக்கணும், அப்படியே வரணும், அவ்வளோதான் ஒன்று. அடுத்தது ரான் அப்படின்னு ஒரு படம். அதை ரேன்னு சொல்லக்கூடாது, ஜாப்பனீஸ் படம் ரான். அதோட இயக்குனர் அகிரா குரோசவா. நீங்கள் வந்து அகிரா குரோசவாவோட இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஜொல்தான் ஃபாப்ரி, அவரோட எல்லா படங்களையுமே பார்த்துடுறது நல்லது. உங்களுக்கு நல்ல சினிமா பார்க்கணும், நல்ல சினிமா ரசனையாளனாக இருக்கணும் அப்படின்னா ஜொல்தான் ஃபாப்ரியோட எல்லா படங்களையும் பார்த்துடுறது நல்லது. அவர் ஒரு பெரிய மாஸ்டர். அகிரா குரோசவா பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப பிரபலமானவர். அவர் ரொம்ப பிரபலமானவர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருத இலக்கியத்தில் வியாசர். அந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து சார்ல்ஸ் அண்ட் மேரி லேம், அப்படி அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், சார்ல்ஸ் லேம், மேரி லேம் அப்படிங்கிறவங்களோட அவங்க வந்து அவங்களுக்கு சம்மரி அப்படி சுருக்கமாக அழகாக கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் கிங் லியருங்கிற நாடகத்தை அகிரா குரோசவா ரான்கிற பேரில் எடுக்கிறாரு. எதுக்கு ஷேக்ஸ்பியரை பற்றி சொன்னேன்னா, அந்த கதையை எடுத்து தான் இவர் ரான் எடுத்திருக்காருங்கிறதுக்காக இல்லை. பொதுவாக நீங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் நாவல் அளவுக்கு சினிமா வரலன்னு தான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரானில் அகிரா குரோசவா ஒரு மேதை என்பதாலும் ஒரு மாபெரும் கலைஞன் என்பதாலும் ஷேக்ஸ்பியரை தாண்டி விட்டார். அந்த காட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கிங் லியரில் எப்படி பார்த்தீங்கன்னா, கிங் லியர் அவனுக்கு ஒரு 3 மகள்கள். அந்த 3 மகளில் ஒருத்தி மட்டும் அவரை மிகச்சரியாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அவளை வந்து அவருக்கு பிடிக்காது. மீதி 2 பேரும் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, முகஸ்துதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு கட்டத்தில் தன்னோட ராஜ்யத்தை அந்த முதல் 2 மகள்களுக்கும் எழுதி வச்சுட்டு இந்த 3வது பொண்ணுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காளே, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளே. இந்த 2 மகள்களும் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் மறுபடியும் பிடிங்குவாருன்னு நினச்சி அதனால் தன்னோட தந்தையை கொல்லணும்னு முடிவு பண்ணுவாங்க. அது தந்தைக்கு தெரிஞ்சிடும், லியர் மன்னனுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவர் தப்பிடுவார். தப்பும்போது அவர் என்னதான் பிச்சைக்கார வேஷம் போட்டு தப்பி போனாலும் அவரை கொன்னுடுவாங்க. அவருக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு இந்த 3வது மகள் ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அவர் கூடவே போவாள். ஒரு கட்டத்தில் வந்து அவர், அதாவது அரசனாக பேரரசனாக இருந்தபோது ஒரு 4000 5000 உடைகள் வச்சுருப்பார். அப்போ இந்த 3வது மகள் கிரிட்டிசைஸ் பண்ணுவாள்ல, மக்களுக்கு ஆடையே இல்லை, இந்த மாதிரி 4000 5000 ட்ரெஸ் வச்சுட்டா என்ன அர்த்தம் அப்பா அப்படிங்கிற போது, ஒரு பேரரசன்னா அப்படி தான் இருக்கணும். நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கத்திடுவார். ஆனால் அவர் பிச்சைக்காரனாக வெளியில் வரும்போது பார்த்தா ஒருத்தருக்கும் வந்து ஒரு
கோவணம் கூட கட்டுறதுக்கு ஒரு சின்ன துணி இல்லாமல் அலையிறத பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே வேணான்னு சொல்லி கட்டுறதுக்கு ஒரு கத்திக்கிட்டு ஆவேசத்தில் போகும்போது மகள் என்ன சொல்லுவா, அவளால் தந்தையை நிர்வாணமாக பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் தந்தைன்னு தெரியாது, ஏன்னா அசிஸ்டண்ட்டுன்னு தான் ஒரு ஆம்பளை வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. வேண்டாம் வேண்டாம் மன்னா வேண்டாம் அப்படி தடுப்பா. அது ரொம்ப ஒரு பேஷனேட்டான டென்ஷனுக்குள்ளே, ஏன்னா நாடகத்தில் டென்ஷன் ரொம்ப தேவை. அப்படிப்பட்ட ஒரு நாடகம். ரானில் அந்த 3 மகள்களையும் மகன்களாக குரசவா பண்ணியிருப்பார். அந்த மன்னனுக்கு என்ன பழக்கம்னா, போர் எடுத்து போய் இங்கே நடக்கிற மாதிரி தான் சிற்றரசர்களை வென்று கண்ணை பிடுங்கிடுவான். இங்கேயும் அதே மாதிரி 2 மகன்களும் இவனை விரட்டி விட்டுட்டு, அதாவது ராஜ்யத்தை கொடுத்த பிறகு அதே கதை தான். அப்போ பிச்சைக்காரராக எங்கெங்கோ அலைந்து திரிந்து உணவு கூட இல்லாமல் பராரியாக ஒரு காட்டு பக்கம் வரும்போது ஒரு அற்புதமான புல்லாங்குழல் இசை கேட்கும். போவார். போனதும் அவன் ஒரு கண் பார்வை இல்லாதவன். வாருங்கள் பேரரசேம்மா. எப்படி உனக்கு கண்ணு தெரியாமல் என்ன பேரரசேங்கிற? இந்த காட்டுக்கு வேற யார் வரப்போறா? வாங்க இந்த இசையை கேளுங்கன்னு சொல்லி மீண்டும் வாசிப்பான். அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்னது. இவன் என்ன சொல்லுவான், அந்த ஜாப்பனீஸ் பேர் வேற, பேரரசர் லியர் தானே, எப்படி தெரியும்? என்ன உங்களுக்கு தெரியாது, நீங்க என்னுடைய நாட்டை வென்று கண்ணை எடுத்தீங்கல்ல, அதான் நான் அப்படிம்மா. எப்படி நீ என்னை பார்த்ததும் கொன்று இருக்கணுமே, நான் ஒரு பராரியால வந்திருக்கேன், எப்படி எனக்கு? அரசே, என்னுடைய தங்கை தான் மன்னிக்க வேண்டும், அந்த மன்னிக்கும் பண்பை எனக்கு கற்றுக் கொடுத்தா. இங்கே நான் உங்களுக்கு விருந்து கொடுத்து உபசரிச்சிருக்கணும், அது இல்லாதனால தான் இந்த இசையை தர்றேன் அப்படின்னு அந்த காட்சி முடியும் போது இந்த மனுஷனோட மகத்தான மாண்பு இருக்கு இல்லையா, இந்த இடம் கிங் லியரில் இல்லை, இவர் சேர்த்துருக்கார். அதனால தான் கிங் லியரை விட சிறந்த ஒரு படமாக எனக்கு இதெல்லாம் பார்த்து பல வருடங்கள் ஆச்சு, 20-30 வருஷம் இருக்கும். அடுத்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப ஒரு படம்னா ஒரு படத்தை எப்படி ரசிக்கிறது, ரசிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, நம்ம என்ன மாதிரியான படங்களை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு இயக்குனரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பேர் வெர்னர் ஹெர்சாக். அவர் ஒரு ஜெர்மானிய இயக்குனர். நீங்கள் வெர்னர் ஹெர்சாகோட எல்லா படங்களையும் பார்த்துடுறது நல்லது. ஏன்னா அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. அவர் இந்தியாவில் உள்ள திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் வருவார், அடிக்கடி வருஷம் வருவார். அற்புதமான இயக்குனர், ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஆள். அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி அவரோட நண்பர் எடுத்தார். ஹெர்சாக் ஈட்ஸ் ஹிஸ் ஓன் ஷூஸ் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர். ஒரு 45 நிமிஷம் இருக்கலாம். ஹெர்சாகோட ஃப்ரெண்டு ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு படம் எடுக்க போகிறேன், டாக்குமெண்ட்ரி படம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் எடுக்கவே இல்லை. ஒரு நாள் கோபத்தில், டே நீ மட்டும் அந்த படத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், என் ஷூவை நான் சாப்பிட்றேன்டா அப்படின்னு ஒரு சபதத்தை போடுறாரு. அவனும் அந்த படத்தை எடுத்துடுறான். அந்த படம் என்னன்னா, அங்கெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ஏதாவது பெட்டு வளர்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக சிமெட்ரி உண்டு. அந்த சிமெட்ரிக்கு போய் அந்த பெட்டு வளர்த்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட
அந்த பெட்டை பற்றின கதையை கேட்டு அதுதான் அந்த படம். ஸோ அவன் எடுத்துட்டான். உடனே இவர் என்ன பண்ணார், பூட்ஸ், அதுவும் ஷூ கூட இல்லை, அந்த பூட்ஸை ஒரு 8 மணி நேரம் குக்கரில் போட்டு அவிச்சு அதை ஃபோர்க்கால் எடுத்து சாப்பிட்றாரு. வெங்காயம் சாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. நிஜமாகவே சாப்பிட்றாரு. அது ஒரு 3/4 மணி நேர படமாக வந்திருக்கு. இது வந்து ஒரு மனுஷனோட பேஷன். அவர் இன்னொரு தடவை என்ன பண்ணாருன்னா, அதை வந்து அவர் புத்தகமாக எழுதியிருக்காரு, படமாக வரல. வாக்கிங் ஆன் ஐஸ். டிசம்பர் மாதம் ஒரு 15 தேதி வாக்கில் ஒரு ஞாபகத்திலேருந்து சொல்கிறேன், அவருக்கு ஒரு நியூஸ் வருது. மியூனிச்சில் இருக்கார். பாரிஸில் வந்து அவரோட தோழி மரணப்படுக்கையில் கிடக்கிறாங்க, அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஃப்ளைட்டை பிடிச்சி போய் பார்ப்பான். இவர் என்ன பண்ணார், நான் நடந்தே போகிறேன். எப்போ? டிசம்பர் 15-16 தேதியில். அங்கே -5 -10 இருக்கும் அந்த குளிர். நடந்தே போகிறார். 15 நாள் ஆகுது. நான் போகும்போது அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கு பிறகும் ஒரு 10 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு ஆள். அவரோட படம் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. அவரோட படத்தில் வந்து கிளாஸ் கின்ஸ்கின்னு ஒருத்தன் நடிப்பான். அந்த கிளாஸ் கின்ஸ்கி வந்து இந்த உலகத்தோட மிகச்சிறந்த நடிகர்கள் ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா அதில் கிளாஸ் கின்ஸ்கியும் ஒருத்தனாக இருப்பான். கம்ப்ளீட்லி எ மேட் கை, ரொம்ப மூடி ஃபெலோ. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன்ட்டான். இவர் என்ன பண்ணார், நேராக பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் நெத்தியில் வச்சு, வரலன்னா சுட்டுருவேன். அந்த மாதிரியான ஒரு ஆட்கள், மனிதர்கள். அடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹாலிவுட் ஃபில்ம், ரொம்ப பிரபலமான படம், இன்செப்ஷன், கிறிஸ்டோஃபர் நோலன். இந்த படத்தை பற்றி நம்ம பேசும்போது தான் சினிமா ரசனை, இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ தான் நிஜமாக சினிமா ரசனைனா என்ன, சினிமா ரசனையை வளர்த்துக்கொள்வதற்கு 2 வழிகள் உண்டு. 2மே தேவை. ஒன்று, நல்ல படங்களை பார்க்கணும். இன்னொன்று, நல்ல படங்களை பார்த்தா மட்டும் பத்தாது, அது 50% தான். இன்னொரு 50% இலக்கியம் படிக்கணும். நீங்கள் மிஷ்கின் கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிறேன்னு சொன்னீங்கன்னா, சீசு செல்லப்பா படிச்சிருக்கியா? இல்லை சார், வெளில போ. தி ஜானகிராமனை படிச்சிருக்கியா? இல்லை சார், வெளில ஓடு. 1 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுருவார். அதனால் இலக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான விஷயம் திரைப்படத்தை ரசிக்கிறதுக்கு. ஏன் இந்த படத்தை வச்சு சொல்கிறேன், இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கனவு வரும். அதாவது கனவுக்குள்ளே போய் தான் நம்ம ஆள் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவார் இவரோட திட்டத்தை, இன்னொருத்தரோட கனவுக்குள்ளே போய். சரியா? அப்போ என்ன நடக்கும்னா, கனவுக்குள்ளே இன்னொரு கனவு வந்துடும். அப்போ இது கனவா அல்லது நனவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டைம் தான். கனவுல டைம் கிடையாது. அப்போ பம்பரத்தை சுத்த வச்சு அந்த பம்பரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் அது கனவு, பம்பரம் நின்றுடுச்சுன்னா அது நனவு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இதை பார்த்ததும், படத்தை பார்த்த மறுநாளே நான் உயிர்மையில் ஒரு கட்டுரை எழுதினேன். கிறிஸ்டோஃபர் நோலன் ஒரு போர்ஹெஸோட வாசகராக தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஒரு 4 நாள் கழித்து கிறிஸ்டோஃபர் நோலனோட பேட்டி நியூயார்க் டைம்ஸ்லேயே இதுலேயே வந்தது. நான் இந்த கான்செப்டை போர்ஹெஸ்டிருந்து தான் எடுத்தேன். எங்கேருந்து எங்கே வருது பாருங்க. எப்படி போர்ஹெஸ்டிருந்து எடுக்கிறாருன்னா, போர்ஹெஸோட கதைகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு லேபிரிந்த் இருக்கும். லேபிரிந்துங்கிற வார்த்தையும் குறித்து வச்சுங்க. ஒரு சுழல் வட்ட பாதை, ஒரு புதிர் வட்ட பாதை. அவரோட முக்கியமான கதை
சர்க்குலர் ரூயின்ஸ். சர்க்குலர் ரூயின்ஸ். ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு ஒருத்தன் போவான். தன்னுடைய கனவின் மூலமாகவே ஒரு நனவு மனிதனை உருவாக்க வேண்டும்னு நினைப்பான். உருவாக்கியும் விடுவான். அப்புறமா தான் அவனுக்கு தெரியுது இவனே இன்னொரு மனிதனோட கனவு மனிதன் அப்படின்ட்டு. அதுதான் சர்க்குலர் ரூயின்ஸ். இந்த கான்செப்ட் தான் அந்த இன்செப்ஷன் படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். கனவுக்குள் கனவு. அப்புறம் இது சம்மந்தமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். மௌனியோட ஒரு புகழ்பெற்ற வாசகம் ஒன்று இருக்குது, எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம். இது அப்படியே ஒரு வேத வாக்கியம் மாதிரி சொல்லுவாங்க. டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிற ஷேக்ஸ்பியரோட வாசகம் மாதிரி. வேர்ட்ஸ். என்ன படிச்சுட்டு இருக்க? வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ். அந்த மாதிரி எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் அப்படிங்கிறது ஒரு மௌனியோட ரொம்ப புகழ்பெற்ற வார்த்தை. அது ஒரிஜினல் எதுன்னா வி ஆர் பட் வாக்கிங் ஷேடோஸ்ங்கிற ஷேக்ஸ்பியரோட வாசகம். அது மேக்பத்தில் வருது. ஸோ இது எல்லாமே இப்படியாகத்தான் நீங்கள் ஒரு படத்தை அணுக வேண்டும். அடுத்து குந்துன்னு ஒரு படம், ரொம்ப ஃபேமஸான படம் தான். மார்ட்டின் ஸ்கார்செசி ரொம்ப புகழ்பெற்ற. அந்த படத்துலேருந்து ஒரே ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். தலாய் லாமா பற்றின ஒரு படம் அது. தலாய் லாமாவை திபெத்தை சீனா கபலீகரம் பண்ணி இன்னமும் அந்த திபெத் சீனாவோட பகுதியாக தான் இருக்குது. தலாய் லாமாவை கொன்னுடலான்னு முடிவு பண்ணும்போது தலாய் லாமா திபெத்திலேருந்து தப்பிச்சு இமயமலை வழியாக நடந்தே இந்தியா பார்டருக்குள்ளே வந்துடுறாரு. வரும்போது அவரை அந்த இடத்துல இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் அதிகம் உண்டு. ஒரு தமிழ் அடையாளம் உள்ள ஒரு இந்திய இராணுவ வீரர் தலாய் லாமாவை எதிர்கொண்டு அழைச்சி, ஏன்னா இந்தியன் பார்டருக்குள்ளே வர்றாரு. ஆர் யூ த புத்தா அப்படின்னு கேட்பான். இதுவே ஒரு ஹிந்தி சோல்ஜராக இருந்தால் ஹிந்தியில் கேட்டிருப்பான். இவன் மദ്രാஸ் ஒரு தமிழ் அப்படிங்கிறதுனால ஆர் யூ த புத்தா அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நோ, ஐ ஆம் எ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் புத்தா லைக் த மூன் ஆன் வாட்டர். நான் புத்தனின் நிழல், புத்தனின் பிம்பம், நீரிலே தெரியும் நிலவின் பிம்பத்தை போல. இப்படி இருக்கணும் படம்னா. இதை யார் எடுத்திருக்கிறான்னா மார்ட்டின் ஸ்கார்செசி. எங்கேயோ இருக்கிற ஆள். இந்த படத்தை ஒரு இந்தியன்ல எடுத்திருக்கணும். அடுத்து ஒரு புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ரசனையோட முக்கியமான பகுதிக்கு வந்துடுறோம். அந்த புத்தகத்தோட பேர் ஸ்கல்ப்டிங் இன் டைம். ஆந்திரே டர்காவ்ஸ்கி எழுதின புத்தகம். ஒரு 150 பக்கம்தான் இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சினிமா ரசனையில் நீங்கள் ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். வெறும் ஒரு புத்தகம். முதல்ல சொன்னேன்ல, சினிமா ரசனையை வளர்த்து கொள்வதற்கு குறுக்கு வழி எதுவும் கிடையாதுன்னு. இதுதான் குறுக்கு வழி. இப்போ அதையே நான் மாற்றி சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சினிமா ரசனையோட ஒரு பெரிய பகுதியை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப ஈஸியான புத்தகம்தான். நிறைய படங்களை அதில் ரெஃபர் பண்ணுவார். அந்த படங்களையும் பார்த்துடுறது நல்லது. ஒரு சில நாவல்களையும் கதைகளையும் ரெஃபர் பண்ணுவார். அதையும் படிச்சிடுறது நல்லது. கிட்டத்தட்ட இது ஒரு சிலபஸ் மாதிரி. அதை படிக்காமே இந்த புத்தகத்தை மட்டுமே கூட படிக்கலாம். ஒரு 150 பக்க புஸ்தகம். ஆந்திரே டர்காவ்ஸ்கியோட படங்களை ஒரு 7-8 படம் தான் எடுத்திருப்பார். அந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துடலாம். நாங்கள்லாம் 70கள்லையும் 80கள்லையும் படம் பார்க்கணுன்னா
ஃபிலிம் சொசைட்டியில் சேரணும். ஃபிலிம் சொசைட்டியில் சேர்றதுக்கு வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணணும், அங்கே போகணும், வேறு எந்த வழியும் கிடையாது. இல்லைன்னா ஆண்டுதோறும் நடக்கிற திரைப்பட விழாக்களில் கலந்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துலையே நீங்கள் மொபைலில் பார்க்கலாம், இங்கேயே பார்க்கலாம். டர்காவ்ஸ்கியோட எல்லா படமும் மொபைல்லையே இருக்குது. அவ்வளவு சுலபமாக ஆன பிறகு தான் படங்கள் பார்க்குறதே அரிதாயிடுச்சு. அப்போ வந்து ஆந்திரே டர்காவ்ஸ்கின்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ மொபைலில் இருக்குது, ஆனால் தெரியாது. பாருங்கள், அது கிட்டத்தில் வந்ததும் யாருக்கும் தெரியல. அதில் அவர் வந்து ஒரு ஹைக்கூ கவிதையை சொல்லுவார், கோட் பண்ணுவார் டர்காவ்ஸ்கி. அந்த ஹைக்கூ கவிதையை ரொம்ப புகழ்பெற்ற கவிதை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கவிதை தான். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஹைக்கூ கவிஞர் தான் அதை எழுதினது. அவர் பேர் பாஷோ. அந்த கவிதை என்னன்னா, பழைய குளம் அமைதியாக இருந்தது, ஒரு தவளை நீரில் குதித்தது, நீரின் சலசலப்பு கேட்டது. இதுதான் கவிதை. பழைய குளம் அமைதியாக இருந்தது, ஒரு தவளை நீரில் குதித்தது, நீரின் சலசலப்பு கேட்டது. இதுதாங்க என்னோட படங்கிறாரு டர்காவ்ஸ்கி. என் படம் புரியலன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. என் படம் எல்லாமே இவ்வளோதான். அந்த குளம் அமைதியாக இருக்குது, ஒரு பழைய குளம், அமைதி, ஸ்டில்னஸ், எந்த சலனமும் இல்லை. அங்கே ஒரு தவளை அதில் குதிக்குது, அது ஒரு ஆக்ஷன். அதனுடைய விளைவாக சலசலப்பு சத்தம் கேட்குது. தவளை குதிச்ச உடனே ஒரு சலசலப்பு. இது என்ன அப்படின்னு அவர் விளக்குறாரு. இது வந்து ஒரு இமேஜ்னா தெரியும்ல, படிமம். நீங்கள் வந்து கவிதை புரியலன்னா சொல்லக்கூடாது, உணரணும். புரியல, தப்பு, அந்த மாதிரி சொல்கிறதே தப்பு. உணரணும், அவ்வளவுதான். கவிதை புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கவிதை உங்களுக்கு புரிய வேண்டாம், இதை உணர்ந்தால் போதும். ஒரு ஸ்டில்னஸ், ஒரு பெருத்த அமைதி, அதில் ஒரு டிஸ்ரப்ஷன், அதில் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வருது. இப்படி என்னோட படங்கள் எல்லாமே நான் வெறும் படிமங்களாக தான் உருவாக்குறேன். உதாரணமாக அவரோட மிரருங்கிற படத்தில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெரிய பலூன் பறக்கும். அந்த பலூன்லேருந்து மக்கள், அதாவது மனிதர்கள் வந்து 1-2 பேர் அந்த சாரம் கட்டி இறங்கிட்டு இருப்பாங்க. இது ஏங்க இந்த படத்தில் வருது? நிறைய பார்வையாளர்கள் புரியவே இல்லையே. அவர் சொல்றாரு, ஏன் புரியணும்? உணருங்க. அது என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி, என்னுடைய சிறு வயது ஞாபகங்கள். கனவு உங்களுக்கு புரியுமா? என்னுடைய சிறு வயது சிறுவர்களோட உலகம் உங்களுக்கு புரியுமா? சிறுவர்கள் எல்லாத்தையுமே பலூன் மாதிரி தான் பார்க்குறாங்க, பலூன் பறக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால தான் அந்த காட்சியை நான் வச்சேன். ஏன்னா அந்த காட்சியில் ஒரு சிறுவன் தான் வருவான், அவனுக்கு எல்லாமே பலூன் தான். அடுத்த காட்சியில் ஒரு புஸ்தகத்தை ரொம்ப இன்டென்ஸாக அப்படியே பார்த்துக்கிட்டே போவான். அப்போ சிறுவன் வந்து நாலெட்ஜை நோக்கி போகிறான். இது எல்லாமே படிமங்கள் தான். என்கிட்ட அர்த்தம் கேட்காதீங்க, புரிஞ்சா பாருங்க. புரியணும்னு அவசியம் கூட இல்லை, அதை உணர்ந்தால் போதும். மிரரில் ஒரு காட்சி வரும். அந்த படத்தில் வந்து பாஸ்ட்டும் ப்ரெசன்ஸும் ஒன்றாவே இருக்கும். அவர் வந்து பின்னணியிலிருந்து ஆந்திரே டர்காவ்ஸ்கி வந்து கவிதை வாசிச்சுட்ருப்பார், தன்னோட வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இது என்னுடைய வாழ்க்கை நினைவுகள் அல்ல, இந்த வாழ்க்கையை பற்றி என்னுடைய ஆன்மா என்ன உணர்கிறதோ அந்த ஆன்மாவின் பேச்சு இது.
அப்போ பாஸ்ட்டு ப்ரெசன்ஸுலாம் வந்து கனவுல கிடையாது. அப்போ அவங்க அம்மா ரொம்ப யங்காலாகவே இருப்பாங்க ப்ரெசண்ட்லேயே, அப்படி ப்ரெசன்ஸில் கதை நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து ஒரு யங் கேர்ளாக இருப்பாங்க. அவங்க ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ப்ரூஃப் ரீடராக இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் ப்ரூஃப் ரீடிங்கில் அப்படின்னு ஓடுவாங்க. அப்போ வந்து போர் காலகட்டம் 1930s. ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட இவங்களோட உயிரே போயிடும். பதற்றமாக ஓடும்போது ஒரே பிரிண்டிங் மெஷினோட அந்த சத்தம் நம்ம காதை செவிடாக்குற அளவுக்கு கேட்கும். இவங்க போயிட்டு அந்த தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு 3-4 நிமிஷம் அந்த காரிடாரில் அவங்கள வர்றதை வந்து அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பார். ஏன் காமிக்கணும்? அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுற வேண்டியது தானே வந்தாச்சுன்னு. வந்துக்கிட்டே இருப்பாங்க 3-4 நிமிஷம். அதுக்கு ஒரு கிரிட்டிக் என்ன சொல்கிறாருன்னா, அது எனக்கு புரிஞ்சிருச்சு, அந்த மெஷினரி சத்தம் இருக்குல்ல, அதான் ஸ்டேட், அதான் அரசாங்கம். இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அமைதி, அதை கான்ட்ராஸ்டாக காமிக்கிறார். அந்த அமைதி அது வந்து அப்படியே செட்டில் ஆகட்டும். இன்னர் டர்மாயில் அது எல்லாமே ஒரு அமைதியாக அந்த சத்தத்துக்கு எதிராக. இப்போ அரசாங்கம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சப்ரஸிங் அல்லது அப்ரஸிங் மெஷினரியாக இருக்கும்போது, அதாவது அன்றைய இல்லை எப்போவுமே, இவர் வந்து உடனே ஒரு இண்டிவிஜுவலோட, ஒரு சராசரி மனிதனோட மௌனத்தை காமிக்கிறது தான் அவ்வளோ 4 நிமிஷம். அந்த அப்புறம் கெட்ட சினிமாவுக்கு வந்து ஒரு அடையாளம் கட் பண்ணுற ஷார்ட்ஸ். நீங்கள் ஒரு பாட்டு சீனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 நிமிஷம், அதுக்குள்ளே ஒரு 300 கட் பண்ணியிருப்பான். இடுப்புக்கு ஒரு ஷாட்டு, உதட்டுக்கு ஒரு ஷாட்டு, இன்னும் சொன்னால் மேடையில் சொல்ல முடியாது. இப்படி ஷாட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். 300 தடவை கட் பண்ணுவாங்க. இவர் பாருங்கள் 4 நிமிஷத்துக்கு அப்படியே காமிக்கிறார். இந்த கட் பண்ணி போகும்போது என்ன நடக்குதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அப்போது மறுபடியும் அந்த டைட்டில் யோசிச்சு பாருங்கள், ஸ்கல்ப்டிங் இன் டைம். நான் காலத்தை வெட்டலை, செதுக்கிறேன். செதுக்கிறதுக்கு ஸ்லோ மோஷன் தான், அதாவது ஸ்லோ தான், ஸ்லோ ஆக்டிவிட்டி, ஸ்லோ மோஷன் இல்லை. அது வந்து தன்னோட இயல்புலேயே அப்படியே நடக்கணும், கட் பண்ணக்கூடாது. அது வந்து காலத்தை வெட்டுறது. நான் வந்து டைமில் தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டர்காவ்ஸ்கி சொல்கிறாரு. இந்த மிரரில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு மிரர் பாருங்கள். அந்த மிரரில் வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம பேச்சை முடிச்சிடலாம். அதுதான் முக்கியமானது. இது மிரரில் வந்து ஒருத்தனுக்கு திக்குவாய். ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேடி வந்து அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸில் அவனுக்கு திக்குவாயை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கு வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம், ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் பற்றி எரியும். பார்த்துருக்கீங்களா? சில மெஜிஷியன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கான்சன்ட்ரேஷன் தான். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் திரும்ப சொன்னேன், படிக்கணும், இலக்கியம் படிக்கணும். ஒரு தனுஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உலக ஓவிய போட்டியில் பரிசு வாங்கிடுவார். அந்த ஓவியம் வந்து குமுதத்தில் அட்டப்படமாக வரும். அப்போ நினச்சேன், அடா பாவி, இந்த டைரக்டருக்கு எதுவுமே தெரியலையே, உலக ஓவிய போட்டியில் வந்த ஒரு ஓவியம் வந்து குமுதத்தில் அட்டப்படமாக வரும். ஒரு உயிர்மையில் எல்லாம் அட்டப்படமாக வரும், ஒரு காலச்சுவடில் அட்டப்படமாக வரும். அதெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் குமுதமும் விகடன் தான். அப்புறம் பாரதி ராஜாவோட ஓம்னு ஒரு படம், அதில் பாரதி ராஜாவே ஹீரோ,
அவர் ஒரு கவிஞர். சரி, கவிஞர் அந்த கவிதையெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு குமுதானந்த விடனில் வர்ற லெவலில் கூட இல்லை, ராணிமுத்து லெவலில். ஏங்க என்னங்க இது, ஒரு கவிஞர். இந்த கமலஹாசன் அடிக்கடி வந்து கவிதைன்னு சொல்லி ஏதோ வெளியிடுவார, அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அடப்பாவிகளா, என்னடா இது, இப்படி கூடவா கவிதை எப்படி இருக்குன்னு, ஒரு மனுஷ புத்தின கவிதை, ஒரு தேவதேசன் கவிதை, அதை பார்த்து காப்பி அடித்தா கூட நீங்கள் வந்து ஒரு ஏஐ கிட்ட போட்டால் கூட நல்ல கவிதை கொடுத்துருமே, சாட் ஜிபிடி கிட்ட இல்லை கிராக் கிட்ட. கிராக் தெரியும்ல. ஸோ அடுத்தது ஒரு லைனில் போயிடுறேன். கிம் கி டுக் அவரோட ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் 2003. இதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப மினிமம் டயலாக். நான் சொன்ன டர்காவ்ஸ்கியோட சம்பந்தப்பட்ட படம் ஸ்டில்னஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டில்னஸ். ஓகே, அடுத்து நம்ம கடைசி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் இன்றைய ஸ்பீச்சோட சாரம். முதல்ல சொல்லிகிட்டே வந்தேன்ல, இமேஜ் பற்றி, ஹீரோ வர்ஷிப் பற்றி. இமேஜ்னால் 2 இருக்குது. ஒன்று படிமம், அது நம்ம டர்காவ்ஸ்கி சொல்கிறது. இன்னொரு இமேஜ் இருக்குது, அது பிம்பம். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லணும். தமிழ்நாட்டில் நிறைய பிரமுகர்கள், விஐபிஸ், நிறைய பேர், இலக்கியவாதிகள், எல்லாருக்கும் பொதுவாக 190% அல்லது ஒரு 75% குடிப்பழக்கம் இருக்கும். குடிகாரர்கள் அல்ல, அது ஆல்கஹாலிக்ஸுங்கிறது வேற, குடி அடிமைகள் வேற. குடிக்கிற பழக்கம் இருக்கும், ஆனால் யாருமே அதை சொன்னதில்லை. சொன்ன 2 பேர், ஒருத்தர் கண்ணதாசன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன், 3வது ஆள் நான். இது வந்து என்ன மாதிரியான இமேஜை உண்டாக்குதுன்னு பாருங்க. இமேஜ் படிமம் இல்லை, பிம்பம். என்னை பற்றி என்ன பிம்பம் உண்டாகுதுன்னா, குடிகாரன்கிற பிம்பம் உருவாகுது. நான் ரொம்ப டிசிப்ளின்டு ஆள், இரவு பூரா படிச்சுட்டு செவந்த கண்களோட காலையில் ஆட்டோவில் ஏறுறேன். காலையிலேயே சாப்பிட்டீங்களா சாருங்கிறாரு ஆட்டோக்காரரு. நான் வந்து தஞ்சாவூர்காரன், கொஞ்சம் கிருத்துருவம் பிடிச்சவன். சாப்பிட்டனே, நானும் அந்த 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 கணக்கான டோனில் சாப்பிட்டனே அப்படின்னா, என்ன சார் சாப்பிட்டீங்க அப்படின்னு. நீராகாரம், ஏன்னா நான் காலையில் நீராகாரம் தான் சாப்பிடுவேன். சார் அதை கேட்கல சார், வேறு எது, ட்ரிங்க்கு சார். நீராகாரம் ட்ரிங்க்கு தான் சார், இந்த விஸ்கி ரம்மு இதெல்லாம் இல்லைங்க. நான் வந்து எனக்கு ரெமி மார்ட்டின் தான் பிடிக்கும், அதான் சாப்பிடுவேன். இன்றைக்கி சாப்பிட்டீங்களா சார்? ஆமாம். எவ்வளவு சார்? ஒரு குவார்ட்ரு சார். காலையிலே குவார்ட்டர்னா அப்போ மத்தியானம் தேவைப்படுமே சார்? ஆமாம். அப்போது ஒரு குவார்ட்ரு. அப்போ நைட்டு சார்? அப்போ ஆஃப். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லாக சார்? அப்போ தாங்க எழுத முடியுது. இது பாருங்கள் இமேஜ் என்ன. இதை பற்றி ஒரு 100 பேர் 200 பேர்கிட்டையாவது அவர் சொல்லுவாரா? இப்படி தான் இமேஜ் உருவாகுது. இதுக்கு நேர் எதிர்பக்கம் பயங்கரமாக குடிப்பாங்க. ஆனால் நீங்கள் குடிப்பீங்களான்னா, குடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்படியே செயின்ட் மாதிரி பேசுவாங்க. சில பேர் குடிக்க மாட்டாங்க, ஆனால் மீதி இருக்கிற இந்த தினத்தந்தியில் தலைப்பு செய்திகளாக வர்ற அத்தனை அயோக்கியத்தனம், க்ரைமு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் செயின்ட் மாதிரி இருப்பாங்க. அது இமேஜ், அது இமேஜ். இப்போ இதெல்லாம் மறந்துடுவோம். எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ்லேயே இமேஜ் ட்ராப்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு இமேஜை வளர்த்துட்டேன்னு வச்சுங்களேன், அதுவே ட்ராப்பாக மாதிரி உங்களை மாட்டிக்கும். சரியா? அந்த இமேஜ் ட்ராப்பில் மாட்டினவர் எம்ஜிஆர்னு எம்எஸ் பாண்டியன் வந்து ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. ஆனால் இமேஜுக்கு வந்தீங்கன்னா, அந்த இமேஜ் எம்ஜிஆர் பற்றின நல்ல இமேஜ். நல்ல இமேஜ்னா என்ன? நாடோடி மன்னன் தான் அந்த இமேஜை ஆரம்பித்து வச்ச முக்கியமான புள்ளி. அதை செஞ்சவர் கண்ணதாசன். ஏன்னா அவர் டயலாக் ரைட்டர். அதுக்கு உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம், நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு நாடோடி மன்னன், அந்த நாடோடி புரட்சியாளர் பேசுவார். அது எல்லாமே
கார்ல் மார்க்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் உள்ள வசனம். கண்ணதாசன் அறிஞர், மேதை, அதனால் அப்படியே தூக்கி இதில் போட்டார். ஏன்னா அப்போ அவர் திமுகவில் இருந்தார் கண்ணதாசன். இவரை மக்கள் சேவையில் ஈடுபட்டவனுக்கு மகிழ்ச்சி என்பது கிடையாது, மக்களின் மகிழ்ச்சியே அவனுடைய மகிழ்ச்சி வசனம் கண்ணதாசன். இது எல்லாமே தான் எம்ஜிஆரை உருவாக்கி ஒரு புரட்சி தலைவருங்கிற பட்டத்தை கொண்டு வருது. இது இமேஜ். அவர் சேகுவாரா மாதிரி புரட்சியாக பண்ணார். பதவிக்கு வந்ததும் பல்பொடி கொடுத்தாரு எல்லாருக்கும். நான் இதை பற்றி சொன்னால் என்ன ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ளவர், ஏன் அதுக்கு முன்னாடி பசங்களாம் பல்லு வளர்க்கணது இல்லையா? யோ சும்மாரியா, எங்கள் தலைவரை பற்றி அப்படிலாம் பேசாத, எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் கறியை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், மண்ணை வச்சு தேய்ச்சிட்டு இருப்போம், அவர் தான் பல்பொடி கொடுத்தாரு பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எம்ஜிஆர் அப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அடுத்தாப்பில் ஆட்சி கீட்சிக்கு வந்து நம்மளை உள்ளே தள்ளிட போகிறாங்க. அப்படி இமேஜுங்கிறது வந்து ஒருத்தரை பற்றி இமேஜ். இதுக்கு தான் இந்த இமேஜ் எப்படி உருவாகுதுன்னா, நல்லா கவனிங்க. சினிமாவில் திரையில் உள்ள அந்த படுதாவில் இருக்கிற ஹைப்பர் ரியாலிட்டிங்கிறாரு ஜான் பொத்ரியாருங்கிற பிரெஞ்சு ஃபிலாசபர். ஹைப்பர் ரியாலிட்டி அது வரணும். ஹைப்பர் ரியாலிட்டி இவர் தான் ஜான் பொத்ரியா. இவர் சொன்னது தான் ஹைப்பர் ரியாலிட்டி. இந்த ஹைப்பர் ரியாலிட்டினா என்னென்னா, சில பேர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ மனுஷபுத்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 மணிக்கு டிவியில் கத்திக்கிட்டு இருப்பார். 7:15 ஒரு பிரேக் விடுவாங்கள்ல, அப்போ ஒரு அற்புதமான கவிதை எழுதி ஃபேஸ்புக்கில் போட்டுருவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 3:13 ஒரு கவிதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பார். நான் காலையில் எழுந்து பார்த்தா ஒரு கவிதை. இதுதான் ஹைப்பர் ஆக்டிவ். இது சமூகத்துக்கும் நல்லது, அந்த இண்டிவிஜுவலுக்கும் நல்லது. ஹைப்பர் ஆக்டிவ். சில பேர் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஹைப்பர் சென்சிட்டிவாக இருந்தால் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு கெடுதல்னு வச்சுங்களேன், ஹைப்பர் சென்சிட்டிவ். மற்றபடி சமூகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைப்பர் ரியாலிட்டி அப்படின்னா அது ஒரு சமூக விரோதமான, சமூக சீரழிவை நோக்கி சமூகத்தை தள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான வியாதி. ஹைப்பர் ரியாலிட்டி அதீதமான, அதாவது யதார்த்தம். ரியாலிட்டினா யதார்த்தம். அங்கே என்ன நடக்கும்? ஹைப்பர் ரியாலிட்டி. ஒரு ஹீரோ வருவார், ஊழலெல்லாம் ஒழிச்சிடுவார். விஜயகாந்த் மாதிரி, ரஜினி மாதிரி. முதல்ல ரஜினி ஒழிச்சிட்டு இருந்தார், அப்புறம் விஜயகாந்த் ஒழிச்சார், இப்போ வந்து விஜய் ஒழிச்சிட்டு இருக்காரு. ஊழலெல்லாம் ஒழிச்சிட்டாரு. நம்ம என்ன நினச்சிட்டோம்? அதை ரியாலிட்டின்னு நினைக்கிறோம். இட் லீட்ஸ் யூ டு த போலிங் பூத். சிஎம் நாற்காலியில் கூட உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஹைப்பர் ரியாலிட்டியால். எவ்வளோ டேஞ்சர் பாருங்க. அவரால் ஒருத்தரை கூட அடிக்க முடியாதுங்க. 100 பேர் அடிப்பார், 200 பேர் அடிப்பார், ஊழலையே ஒழிச்சு கட்டிடுவார். நம்ம என்ன நினச்சிட்றோம்? ஓ, விஜய் வந்தால் ஊழல் ஒழிஞ்சிரும், நாடு சுபிட்சமாக இருக்கும். இதான் ஹைப்பர் ரியாலிட்டி. இப்படி தான் நீங்கள் ஒரு படத்தை பார்க்கணும். இப்படி தான் ஃபேண்டஸியாக போய் நம்ம தமிழ் சினிமா சமூகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. People vote for image, not for the reality, not for the real individual. அதனால் கிட்டத்தட்ட தமிழ் சினிமா வந்து சோஷியல் மித் மேக்கிங் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். மித் மேக்கிங் மெஷின். மித்து தான் கிரியேட் பண்ணுது. இந்த மித்துக்கு சொல்லிடுறேன். இது ஆனால் பத்திரிகையிலே வந்தது தான். அதனால் நான் என்ன வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் நிறைய ட்ராவல் பண்ணுவார் தெரியுமா. அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒரு நெடுஞ்சாலையில் டிரைவர்கிட்ட, தம்பி ஒன்றுக்கு போகணும், எங்கேயாவது ஒதுக்குப்புறமா நிறுத்து அப்படின்னு. அவனும் ஒரு ஒதுக்குப்புறமா யாருமே இல்லாத ஒரு மரத்தடியில் நிறுத்தியிருக்கான். இவர் வந்து போயிட்டு இதை எவனோ பார்த்துட்டு போய் அந்த கிராமத்தில் சொல்லிட்டான். எல்லாரும் அந்த மரத்தடிக்கு வந்திருக்கானோ, எம்ஜிஆர் போயிட்டாரு. மித்து வந்து எப்படி இருக்கு இப்போ, எப்படி ஒரு அப்சர்டாக. இதை நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன். எப்படி ஒரு அபத்தத்தை நோக்கி மித்துங்கிறது வந்து
இருக்கு பாருங்க, ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னும் நிறையா இருக்குது. நம்ம விவாத நேரம்னு வந்துருச்சு இல்லையா, அதனால் நம்ம விவாத நேரத்துக்கு கூட போகலாம். இன்னொரு படம் பேர் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், ஏத்து மாமா தம்பியன். ரொம்ப முக்கியமான படம், ஏத்து மாமா தம்பியன். நீங்கள் எல்லாருமே தமிழ் சமூகமே இந்த வாழைங்கிற படத்தை பற்றி பாராட்டி புலகாங்கிதம் அடைஞ்சு கண்ணீர் விட்டு பாராட்டினாங்க. இந்த படத்தை பாருங்கள், ஏத்து மாமா தம்பியன். இந்த படத்தோட தலைப்புக்கு அர்த்தம் என்னன்னா, இது ஒரு மெக்சிகன் படம். இதோட தலைப்புக்கு அர்த்தம் வந்து அண்ட் யூ டூ மதர், அப்படிதான் நினைக்கிறேன். நோ 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 அண்ட் யுவர் மதர் டூ, அண்ட் யுவர் மதர் டூ. இந்த பான் ஃபிலிம்ஸ்லாம் MILFன்னு வரும், அதான் இதோட அர்த்தம். இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு படம் வாழை மாதிரியே இருக்கும், ஆனால் வாழை பொய். அந்த படம் நிஜம். அது பேர் மலேனான்னு பேர். மலேனா, இட்டாலியன் ஃபிலிம். அப்புறம் அடாலசன்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு, 4 எபிசோட் தான். அதில் வர்ற பெண் போலீஸ் சொல்லுவா, எனக்கு இந்த ஸ்கூல்னாலே ரொம்ப கொலவெறி ஆகுது அப்படின்பா. ஏம்மா ஏன் அப்படின்னு பக்கத்து அந்த ஆம்பளை போலீஸ் கேட்பார். ஒரே மாஸ்டர்பேஷன் ஸ்மெல்லு, ஒரே சீமன் ஸ்மெல்லு. இது தாண்டா நிஜம், பொய் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வாழையில். அடுத்து ஒரு கிளாசிக் ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டில்னஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, டர்காவ்ஸ்கி, கிம் கி டுக். அதுக்கு ஏற்றபடி போகக்கூடிய இன்னொரு டைரக்டர் வந்து யசுஜிரோ ஓசுங்கிற ரொம்ப முக்கியமான ஆள். அந்த டோக்கியோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்னஸ் பற்றி தெரியும். ஓகே, நம்ம விவாதத்துக்கு போகலாம். மணி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கட்டு சொல்லிட்டேனே. அது இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, இத்தனை கட்டு வருது இல்லை, ஒரு பாட்டுக்குள்ளேயே ஒரு 300 கட்டு வருது, 300 ஷாட் வருது. அதுக்கு தான் இந்த மிரர் படத்தை பற்றி சொன்னேன். கட் பண்ணாமல் மினிமம் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இமோஷன்ஸை சொல்கிறது. கவிதை மாதிரி, கவிதை புரியலைன்னு சொல்லக்கூடாது, உணரணும். புரியறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சென்டென்ஸை அந்த அந்த வாக்கியமே தப்பு. இப்போ கவிதை புரியல, என் படம் புரியல, தப்பு. உணருங்க அப்படிங்கிறது தான். அது அந்த கட்டு வந்து அந்த உணர்தலுக்கு எதிராக இருக்குது. இந்த ஹைப்பர் ரியாலிட்டியை உருவாக்குறதுக்கு இந்த கட்ஸ் தான், ரொம்ப அதிகப்படியான ஷார்ட்ஸ் தான் ஒரு லீட் பண்ணுது இந்த பொய் சொல்கிறதுக்கு, ஹைப்பர் ரியாலிட்டியை நோக்கி தள்ளுறதுக்கு. ஏன் தமிழ் படத்தில் அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குன்னா, இது வந்து ஒரு பொய்யை சொல்லுது, உங்களுக்கு ஹைப்பர் ரியாலிட்டியை உருவாக்குது. அதனால தான் அவ்வளவு ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க. வணக்கம் சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திரைப்படத்தில் வரக்கூடிய கதாநாயகர்களை நம்ம சமுதாயத்தில் உண்மையாகவே கதாநாயகர்களாக பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் தமிழகத்துக்கு 2 முதலமைச்சர்கள், ஆந்திராவுக்கு ஒரு முதலமைச்சர், கர்நாடகா ஒரு MP, அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான கதைக்களங்கள் சமுதாயத்திற்காக இல்லாமல் கதாநாயகர்களுக்காக உருவாக்கப்படுகிறதா தமிழ் இந்த சினி ஃபீல்டில். அப்புறம் என்னென்னா, இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு, சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கு காரணம் எதுவாக இருக்குது, அதை களையணுன்னா என்ன பண்ணணும்? ஏன் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்தால் ஊழல் ஒழிஞ்சிரும், எந்த கெட்டதும் நடக்காது, எல்லாமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் சரியாக நடக்கும் அப்படின்ற தாக்கத்தை மக்களினோட மனதில் வந்து எதன் மூலயமா வந்து ரொம்ப ஆழமாக பதிக்கிறாங்க, இயக்குநர்களாகட்டும் இல்லை அந்த நடிகர்களாகட்டும். அது கொஞ்சம் ஓகே.
எனக்கு பெங்களூரில் அபிலாஷ் சந்திரன் ஒரு நண்பர் இருக்கார், எழுத்தாளர். அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவரோட கிளாஸில் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று, எல்லாரும் அந்த பெங்களூருங்கிறதுனால அது காஸ்மோபாலிட்டன் சிட்டி, ஒரு கன்னடிகாஸும் இருப்பாங்க, தெலுங்கு மாணவர்கள் இருப்பாங்க, மலையாளிஸ் இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க. இந்த 4 ஸ்டேட்டாக இருந்தும் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்களுடைய தாய்மொழியில் வெளிவந்த ஒரு சிறுகதையை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. கேரளாவை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜக்கரியாவோட கதையோ தகழியோட கதையோ ஏதோ ஒரு கதையை எடுத்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. கன்னடத்தில் வந்து லங்கேஷ், இன்னும் 1000 பேர் இருக்காங்க, அங்கேருந்து எடுக்கிறாங்க. தெலுங்குலேருந்து அவங்களும் எடுக்கிறாங்க. தமிழ் பையன்களுக்கு, தமிழ் மாணவிகளுக்கும் எதுலேருந்து எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா அவங்க எந்த கதையுமே படித்ததில்லை. இவர் கேட்குறாரு, அப்படியே திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். சுஜாதா படிச்சிருப்பீங்களா? சுஜாதாவும் படித்ததில்லை. சுஜாதா பாப்புலர் ரைட்டர், 7 பத்திரிகையில் தொடர்கதை எழுதிட்டு இருந்தவர். சுஜாதாவும் தெரியாது. அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஃபிலிஸ்டைன் ஏன் தெரியாதுன்னா, நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வந்த இயக்குனர்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அவங்க வந்து திரும்ப 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 இந்த கமர்ஷியல் மசாலா ஃபிலிஸ்டைன் இதையே பார்த்து 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 இந்த டீக்ரேடேஷன் இன்னைக்கு பொதுவாகவே ஒரு சமூகம் வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இதே மாதிரியான ஒரு ஹைப்பர் ரியாலிட்டி ஹீரோ படங்கள் எல்லாமே ஒரு நம்ப முடியாத, அதை கூட இவங்களுக்கு சரியாக எடுக்க தெரியலன்னு நம்ம மற்ற ஹாலிவுட் படங்களை பார்த்தா தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு கூட சரியாக எடுக்க தெரியல. ஆனால் போர் அடிக்குது. இவங்களோட என்டர்டெயின்மெண்ட் படம்னா ரொம்ப போர் அடிக்குது. ஸோ சார் வணக்கம் சார். சார் என்னுடைய கேள்வி என்னென்ன சார், இப்போ நமக்கு வந்து இப்போது இலக்கியம் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒரு திரைப்பட ரசனையை வளர்த்துக்கிறதுக்கும் சொன்னீங்க சார். இப்போ நம்ம தமிழ் இலக்கியத்துக்கும் ரொம்ப பெரிய தொடர்ச்சி இருக்குது. நம்மளும் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு இலக்கிய தொடர்புடைய ஒரு சமூகம், தமிழ் சமூகம் இந்த மாதிரி திரைப்பட ரசனையை வளர்த்துக்கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்குதுன்னா அதுக்கு ஒரு தேவை இருந்து தான் வைக்கணும் சார். இந்த தேவை உருவான காரணம் எதற்காக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ ஒரு ஃபிலிஸ்டைன் சொசைட்டி உருவாகிறதுக்கு இந்த மாதிரி முன்வந்த இயக்குனர்கள் இதை வந்து ரொம்ப கொண்டாட்டத்தன்மையோடு பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சமூகமே அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டு 60 ஆண்டு கால சமூகமும் இந்த மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஏன் இந்த மாதிரி ஒரு சங்க இலக்கிய தொடர்பு வச்சுருக்க நம்ம ஃபிலிஸ்டைன் சமூகத்தை ஏற்றுக்கக்கூடிய இதில் ஒரு சப்கான்ஷியஸாகவே அதை ஏற்றுக்கக்கூடியவங்களாம் மாறிட்டோம் சார். இப்போ சப்கான்ஷியஸ்னு சொல்லக்கூடாது, அன்கான்ஷியஸாக அதான் அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த சங்க இலக்கியத்தை ஆக்கிரமிச்ச இது கான்கவர் பண்ண டேரக்டர்ஸும் இருந்தாங்களே சார். ரொம்ப ரொம்ப காலமாகவே தொடர்ந்து இது ஒரு ஒரு பெரிய செயல்பாடாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. எப்படின்னா, தாகூர் உக்காருங்க, தாகூரோட காலகட்டத்தில் தாகூர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே உள்ள திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் காலேஜ், பாளையங்கோட்டையில் உள்ள சென்ட் ஜேவியர் எல்லாத்துக்கும் போகிறாரு. போய் லெக்சர் கொடுக்குறாரு. மாணவர்கள் கட்டணம் கொடுத்து தான் உள்ளே வரணும். ஏன்னா ஒரு சாந்தி நிகேதன் கட்டுறதுக்கான பண வசூல் செஞ்சிட்ருக்கார் அவர். அவர் வந்து உவேசாவையும் போய் பார்க்குறாரு. ஆனால் அதே காலகட்டத்தில் பாரதி பட்டினி கடந்துட்டு இருந்தான். அப்போது நம்ம கத்தீட்ரல் ரோடு அப்படிங்கிற ராதாகிருஷ்ணன் சாலையில் காந்தி வந்து தங்கியிருக்காரு. அப்போது ராஜாஜி இன்னும் பல ஆட்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. காந்தி வந்து கட்டிலில் உட்காந்துருக்காரு. அப்போ விறுன்னு பாரதியார் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் கட்டிலில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, இன்றைக்கி ட்ரிப்ளிகேனில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாரு. உடனே இவர் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை, இன்றைக்கி மீட்டிங் இருக்கா? இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு ஃப்ரீங்கிறாரு. உடனே இவர் அதை சொல்லவும், நாளைக்கு வந்து மீட்டிங் வந்து இன்றைக்கி தான், அதனால் உங்களுடைய சுதந்திர போராட்டத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
அப்போ இவர் கேட்குறாரு ராஜாஜியை, இவர் யாருன்னு. அப்போ அவர் வந்து ரொம்ப இழிவான எகத்தாளமான ஒரு டோனில் எங்களோட போயட்டு. அப்போ காந்திக்கு தெரியுது, இவரை கவனிங்க, இவர் உங்களுடைய சொத்து அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் தாகூரை குருதேவ்னு அழைச்சவர். இவர் தான் குருதேவ். தாகூரும் காந்தியும் சந்திச்சாங்கன்னா தாகூர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார், இவர் அடக்கமாக உட்காந்துருப்பார் காந்தி. ஸோ எழுத்தாளர்களை அவமரியாதை செய்கிறதுங்கிறது அப்போவே வந்துருச்சு. இதை பற்றி பாரதி காலத்திலிருந்து அப்புறம் கானாசு வந்து தன்னை எப்படிலாம் ராஜாஜி அவமானப்படுத்தினார். அப்புறம் புதுமை பித்தனுக்கு ராஜாஜி கதை எழுதுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ராஜாஜிக்கு தான் சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு. இப்படி இங்கே மதிக்காத சமூகமாகவே இது தொடர்ந்து இருந்திருக்குது. இப்போ அப்போவாவது கொஞ்சம் புதுமை பித்தனை படித்தாங்க, சுதந்திர சங்குங்கிற பாப்புலர் பத்திரிகையிலலாம். இப்போ ஒன்றும் இல்லை, உவேசாவோட என் சரித்திரம் ஆனந்த விடன்லேயே தொடராக வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இன்னமும் சீரழிஞ்சு போய் நாங்கள்லாம் ரொம்ப தனிச்சு போயிட்டோம். ஒரு 200 பேருக்காக மட்டுமே எழுதக்கூடிய அப்படி ஒரு ரொம்ப ஒன்றும் இல்லைங்க. ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு அழைப்பு. ஆனால் நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சும்மா போகிறேன். போனால் என்னை யாருன்னு தெரியல. அங்கே வந்து உயிர்மை காலச்சோடு எந்த விதமான இலக்கிய பத்திரிக்கையும் இல்லை. அவங்களோட கடைசியாக தெரிஞ்ச ஆளே வந்து புதுமை பித்தன் அந்த ரேஞ்சில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. யாரையுமே தெரியல அவங்களுக்கு. ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் என்ன தெரிஞ்சிருக்கு? அங்கே தான் நான் லெக்சர் கொடுக்க போயிருந்தேன். ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரை பற்றி பேசிட்டு வந்தாங்க. எவ்வளோ கேவலம் பாருங்க. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து என்னை பார்த்துட்டு கை கொடுத்து, உங்களை நான் டிவியிலலாம் பார்த்துருக்கேன்னு ஆட்டோக்காரர் மாதிரி சொல்கிறாருங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியாக இருந்து விசி ஆனவர் வைஸ் சான்சலர். அப்புறம் அவர் எப்படி வைஸ் சான்சலர் ஆனாருன்னு கேட்டேன். ஜெயலலிதாவோட புரட்சி செயல்பாடுகள்னு சொல்லி அவர் ஒரு தீசிஸ் எழுதியிருக்காரு, பிஹெச்டி. அவர் தான் அந்த மாதிரி இருந்தால் கல்வித்துறை மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா எப்பேற்பட்ட இடம் அது. எவ்வளவு நோபல் அவார்டு வாங்கினவங்களெல்லாம் கொடுத்த இடம். 2 பேரும் நோபல் அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில், சந்திரசேகரும். ஓகே. ஸோ இப்படி வந்து ஒரு சீரழிவு போகுது. உங்களோட கேள்வி வந்து எனக்கு இதை எல்லாத்தையும், இது இன்னைக்கு நடக்கலை, இதுக்கெல்லாம் மனுஷபுத்திரன் பிரமாதமாக பதில் சொல்லுவார் என்னை விட. எனக்கு அவ்வளவு இது பற்றி தெரியல சார். இப்போ என்னென்னா சார், இப்போது இந்த திரைப்படங்கள் மாதிரியே சார், இப்போ நம்மள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி சுஜாதா சார் இருந்தாங்க, பாலகுமாரன் சார்னு இந்த மாதிரி 2 இருமுனை போட்டிகள் மாதிரி இருந்துச்சு. ஏதோ குடும்ப கதையோ சமையல் குறிப்போ ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்தாங்க சார். இப்போ இதே மாதிரி வேர்ல்டு வார் வந்த சமயத்தில் ஜப்பான் ரெக்கவர் ஆகிறதுக்கு காமிக்ஸ் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. உங்கள் ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கேன் சார். வேர்ல்டு வார்லேருந்து அந்த பாதிப்புகள்லேருந்து மீள்றதுக்கு வந்து காமிக்ஸ் ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஜப்பானீஸ்க்கு. அந்த தொடர்ச்சியை அவங்க விடலை. அதே மாதிரி இப்போது மான்வா கொரியன் காமிக்ஸ் படிக்கிறாங்க. கேள்வியை கேட்டுருங்க, கேள்வியை கேளுங்க. இந்த தொடர்ச்சி வந்து இப்போதையும் அவங்கள்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட ஏன் சார் இல்லை? பெரும்பாலான ஜப்பானில் ஹருகி முராகாமி எழுதுனா 2 கோடி 3 கோடி காப்பி விற்கிதுங்க. ரியூ முராகாமின்னு இன்னொரு எழுத்தாளர் இருக்கார், அவர் எழுதுனா 1 கோடி விற்கிது புத்தகம், நாவல், ரொம்ப சீரியஸான நாவல். அவங்களோட ஜனத்தொகை வந்து 10 கோடி தான், நம்ம 9 கோடி இருக்கோம். ஆனால் இங்கே 200 300 இப்போ வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் 20 காப்பி தான். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுறாங்க. படிக்கணுங்க, படிக்க தான் வந்து இங்கே ஏதாவது நடக்கும், அவ்வளோதான். படிக்கணும். படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் படிக்காமல் இருக்கிறதுக்கு ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க தான் மாணவர்கள்ட்ட சொல்லணும். நான்லாம் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுக்கே என்னோட ஆசிரியர்கள் தான் காரணம். இன்றைக்கி ஆசிரியத்துவங்கிறது வந்து வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான். நன்றி.